This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable comfort offers. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அறம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சின்ன ராஜ்யம் வந்து ஒரு அழகான மலைப்பகுதியை ஒட்டி வந்து இருந்திருக்கு. அந்த அறம் நாட்டை வந்து ஒரு நல்ல மனசும் ஒரு நேர்மையும் கொண்ட ஒரு ராஜா வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அந்த ராஜாவோட பேர் என்ன அப்படின்னா வீரசேந்தன் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம ராஜ்யத்தை வந்து நம்மளோட சேர்ந்து வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு ராணியை வந்து ஒரு வாழ்க்கை துணையாக வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதான் அவரோட ஆசையாக வந்து இருந்திருக்கு. அந்த நாட்டுக்கு பக்கத்திலே வந்து வாயுமலை அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி நாடு. அந்த நாட்டில் வந்து அழகிலும் அறத்திலும் ஒரு சிறந்த இளவரசி வந்து இருந்திருக்கா. அவளோட பேர் வந்து மயூரி. அவள் அழகுக்கு வந்து பயங்கரமான கொள்ள அழகுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகுள்ள அந்த இளவரசியை வந்து எவ்வளவோ ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அவளுக்கு வந்து யாரையுமே பிடிக்கல. ஆனால் அவள் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு உறுதியாகவே இருக்கா. என்ன அப்படின்னா, வெளி தோற்றத்தை வச்சு இந்த அழகுக்காக வந்து எத்தனையோ பேர் வர்றாங்க, அதுக்காக வர்றவங்கள வந்து எனக்கு பிடிக்காது. மனசு, அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து யார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு உறுதியோடு இருக்காள். ஒரு நாள் வந்து நம்ம 2 நாட்டுக்குமே வந்து இடையில ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ வீரசேந்தனும் மயூரியும் வந்து முதன்முறையாக வந்து 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. அப்போ மயூரி வந்து அவளை அந்த வீரசேந்தனை பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுட்டு அவளுக்குள்ளேயே அவள் பேசிக்கிறாள். இவ்வளோ நேர்மையானவர் வந்து இனிமேல் நம்ம பார்க்க முடியுமா, கண்டிப்பாக இவரை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். மயூரி பேசுகிறத பார்த்துட்டு அவன் வீரசேந்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளோ ஒரு அழகும் இவ்வளோ ஒரு அறத்திலும் சிறந்த ஒரு இளவரசியை வந்து நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, வார்த்தையிலேயே இவ்வளோ ஞானம் வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லி இவனும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். கொஞ்ச நாளில் என்ன பண்ணுது அப்படின்னா, 2 பேருக்குமே ஒரு நல்ல நட்பு ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருமே எங்கேயாவது தனியாக சந்தித்து பேசிக்கிறது, உரையாடிக்கிறது இப்படிமா இருந்திருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த அரசவை கவிஞர்கள் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வீரசேந்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் 2 பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் மயூரி கேட்குறான், அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு அவன் அவ்வளோ அழகாக ஒரு பதிலை வந்து சொல்கிறான். அழகு அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்ணால் பார்க்கக்கூடாது, மனசால் வந்து உணரணும் அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குறான். அந்த பதில் அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், வெளியில் கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டுமே அழகு கிடையாது, உள்ளத்தால் வந்து எது அழகோ அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவ்வளோ அழகாக பதில் கொடுத்தோடனே அதை பார்த்தோடனே அவள் வந்து அப்படியே அவன் பக்கம் சாஞ்சிட்டா. அதாவது வந்து காதல் வயப்பட்டுட்டான்னு சொல்லலாம். மயூரியோட தந்தை வந்து இவங்க 2 பேரோட காதலுக்குமே வந்து என்ன பண்ணுறாருனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவள் வந்து நமக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற நிலைமை வேறு, நம்ம இருக்கிற நிலைமை வேறு, அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் மயூரி என்ன சொல்கிறா அப்படின்னா, ரொம்ப அமைதியாக, நிலைமை வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா, ஆனால் உண்மையான மனசு இருந்தால் வாழ்க்கை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். வீரசேந்தன் ஒரு நாள் வந்து மயூரியை சந்தித்து என்ன சொல்கிறான் அப்படின்னா,
உங்கள் அப்பா வந்து நம்மளோட காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அதுக்காக வந்து நம்ம வந்து தவறான ஒரு வழிமுறையில் வந்து போக போகிறதில்ல, நியாயமான முறையில் வந்து அவரோட சம்மதத்தோடு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திக்கிறதுக்காக 2 பேருமே சேர்ந்து நேரில் போகிறாங்க. போய் இவங்க மயூரியோட அப்பா கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறத பார்த்துட்டு அவ்வளோ துணிச்சலும் அவளோட திறமையும் பார்த்து அவருக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிட்டார். இவ்வளோ ஒரு திறமையானவரா, இவ்வளோ ஒரு அறத்தில் சிறந்து விளங்குற மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த பௌர்ணமி நாளில் வந்து 2 பேருக்குமே சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடுறாங்க. அடுத்த பௌர்ணமியில் என்னாச்சு அப்படின்னா, ராஜ வீரசேந்தனுக்கும் இளவரசி மயூரிக்கும் திருமணம் வந்து பண்ணி வச்சிடுறாங்க. அந்த நாள்லேருந்து 2 நாடுமே வந்து ஒரே நாடாயிருச்சு. தனித்தனி நாடாக இருந்தது இல்லையா, இப்போ ஒரே நாடாகி வீரசேந்தனும் மயூரியும் வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து அந்த நாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அலம் நாடு. அதாவது வந்து அழகு ப்ளஸ் அறம் அதை சேர்த்து வச்சு அலம் நாடு அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சு அழைச்சிக்கிட்டாங்க. அவங்க சேர்ந்து ஆட்சி செஞ்ச அந்த நாடு வந்து பல ஆண்டுகளாக வந்து எந்த ஒரு இதுவுமே தீமையுமே நடக்காமல் நற்பண்புகளாலேயே வந்து புகழ் பெற்று இருந்திருக்கு. அழகு வந்து கண்களால் காணக்கூடியது இல்லை, அறத்தால் மட்டுமே உணரக்கூடியது அப்படிங்கிறத வந்து தான் இந்த கதை வந்து சொல்லுது. இதோட என்னோடய ஸ்டோரி வந்து முடியுதுங்க. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.